பண்ணிட்டா. ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமध्यமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் சகனாபவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் भद्रं कर्णेभिः देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुवागुंस्तनूभिः व्यशेम देवहितञ्जदायुः. स्वस्ति न इन्द्रो वृत्रश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. आत्मानं मरिनं कृत्वा प्रणवं चोत्तरारणिं ज्ञाननिर्मथनाभ्यासात् पाशं दहति पंडितः. லாஸ்ட் கிளாஸ்ல இந்த இமேஜரி பார்த்தோம். அரணிய உதாரணமா வச்சு சிரவணம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பார். கீழே இருக்கிற அரணி புத்தி எப்படி கீழே இருக்கிற அரணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ ஸ்டெடியா இருக்கணுமோ அதே மாதிரி புத்தியும் ஃபோக்கஸ்டா ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா இருக்கிற அந்த புத்தியில உத்தராரணி மேல இருக்கிற அந்த அரணிங்கிறது அந்த சேர்னிங் ராட், அதுவும் அதை வச்சு சேர்ன் பண்ணணும். மேல இருக்கிற ராட் இது ஓங்காரம். ஓங்காரம்ங்கிறது பகவானுடைய ஈஸ்வரனுடைய இன்னொரு பெயராக இருக்கு. அது மகா வாக்கிய விசாரம். மகா வாக்கியங்களை வச்சு சாஸ்திரத்துல சொல்லிக் கொடுக்கப்பட்ட மகா வாக்கியங்களை அரணிய மேல உத்தர அரணியாக மத்தாக வச்சு புத்தியில விசாரம் பண்ணணும். கண்டினியூஸ் விசாரம் சேர்னிங் பண்ண 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 ஃபயர் வருது. அந்த ஃபயர் தான் ஞானம். இந்த ஞானம் அப்படிங்கிற அக்னி ஒருத்தருடைய பாசத்தை எரித்து விடுகிறது, பாபத்தை எரித்து விடுகிறது. பாசம் தகதி பாப்பம் தகதி ரெண்டுமே சம்சாரத்திலிருந்து விமுக்தி. So this is how Shravanam has to be done. அப்படின்னு ஸ்ரவணத்துல இருக்கிற அந்த முக்கியத்துவத்தையும் ஸ்ரவணத்துடன் சேர்ந்து மனநமும் சேர்ந்து வருது. அந்த ஸ்ரவணமும் மனமும் கண்டினியூஸா இருக்கணுங்கிறதுக்காக அந்த சேர்னிங் ராட சொல்றது. ஏன்னா சேர்னிங் கண்டினியூஸா இருந்தாதான் அந்த அக்னி வரும். நடுநடுவில் விட்டு விட்டு பண்ணாலோ இல்ல ஸ்லோவா பண்ணினாலோ இல்ல கீழே இருக்கிற அரணி ஸ்டெடியா இல்லாம ஸ்ட்ராங்கா இல்லாம போக்கஸ்டா இல்லாம இருந்தாலோ சேர்னிங் நடக்காதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள கொடுத்துருக்கு, இமேஜரியா கொடுத்துருக்கு. இது சொல்லிட்டு உபநிஷத்து கண்டினியூ என்ன சொல்றது அடுத்து? என்கொயரி ஆஃப் ஆத்மா. அது எப்படி இருக்கு? Now we are going to do the enquiry. ஆத்ம விசாரம் இப்ப பண்ண போறோம். மேல இருக்கிற அரணி. இப்போ எவ்ரிபடி இஸ் குவாலிஃபைட் சிஷ்யா. கீழே இருக்கிற அரணியில சந்தேகமே இல்லை. கீழே இருக்கிற அரணி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் படிக்கவே வந்திருக்கிறதுனால மேல இருக்கிற அரணி வச்சு இப்போ we are going to start the churning. The next mantra, 12th mantra. Sayeva maya parimohitatma shariramakhaya karoti sarvam triyannapanadi vichitra bhogaihi sayeva jagrat parithriptimeti sa eva माया परिमोहित आत्मा. परिमोहित आत्मा मायया परिमोहित आत्मा शरीरम आस्थाय करोति सर्वम स्त्री अन्नपानादि विचित्र भोगैः स एव जाग्रत् परितृप्तिं
ஏதி இந்த மந்திரம். மாயையா பரிமோகிதா, மாயையினால் மோகிக்கப்பட்ட, டெலியூடட். யாரு? சஹேவ. சஹேவனா அந்த ஜீவன் தான். That jiva alone, சஹேவ மாயையா பரிமோகிதா, is deluded. மாயையினால், மாயைங்கிறது இங்க அஜ்ஞானம், அஜ்ஞானத்தால் சூழப்பட்டு identifies himself with the body. ஷரீரம் ஆஸ்தாய, ஷரீரத்தோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஐ ஆம் திஸ் பாடி அப்படின்னு நினைச்சிட்டு கரோதி சர்வம், எல்லா காரியங்களையும் செய்கிறான். என்னென்ன காரியம்? ஸ்ரீ அன்னபானாதி விசித்திர பூவேயி. ஸ்ரீ, இந்த இடத்துல ஸ்ரீங்கிறது ரிலேஷன்ஷிப்பை காட்டுறது பெண்களுடன். பெண்கள்னா இஸ் கோயிங் அரவுண்ட் வித் விமன் இல்ல, மனைவி அப்புறம் குடும்பம், அதை பிரிக்கிறது. அன்னபானாதி, சரீரத்துக்கு மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன காரியங்கள் வேணுமோ அதெல்லாம். இட்ஸ் ஆல் கனெக்டட் டு பாடி. ஸ்ரீ அன்னபானாதி விசித்திர போகை, பலவிதமான போகங்கள். போகங்கள்னா ஃபுல்ஃபில்மெண்ட், பிளஷர்ஸ் எல்லாம், தேகத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம். சக ஏவ, அவனேதான் ஜாகிரத் பரிதிருப்தம் பரிதிருப்தின் ஏத்தி. ஜாகிரத் அவஸ்தாவில, வேக்கிங் ஸ்டேட்ல திருப்தி அடைகிறான். த்ரூ வேரியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் கனெக்டட் டு தி பாடி. தேகத்தினுடன் சம்பந்தப்பட்ட பலவிதமான காரியங்களை செய்து அதுக்கு வேண்டிய ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அவன் தன்னை தேகத்துடன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வாழ்கிறான். அப்படிங்கிறது தான் இந்த முதல் மந்திரத்துடைய அர்த்தம். இந்த இப்ப என்ன பண்ண போறது உபனிஷத்னா, ஒரு பிரக்ரியாவை எடுத்துருக்கு. என்ன பிரக்ரியானா, ஜாகிரத், சுஷுப்தி, சொப்னாவஸ்தா, இந்த 3 அவஸ்தாவையும் வச்சுண்டு, அதாவது முழிப்பு, தூக்கம், கனவு, இந்த 3 அவஸ்தாவையும் வச்சுண்டு ஒரு பிரக்ரியா, ஒரு மெத்தட். இந்த மெத்தடை வச்சுண்டு எது வேரியபிள், எது இன்வேரியபிள், எது மாறாமல் இருக்கிறது, எது மாறிக்கொண்டு இருக்கிறது, ஸோ மாறிக்கொண்டு இருப்பது என்ன, மாறாமல் இருப்பது என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரக்ரியாவை எடுத்துட்டு இருக்கு. நிலையாக இருப்பது, நிலை இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது. இது பேர் அவஸ்தாத்திரயம்னு பேரு. ஜாகிரத், சுஷுப்தி, சொப்னாங்கிறது அவஸ்தாத்திரயம்னு பேரு. முதல்ல ஜாகிரத் அவஸ்தா பார்க்க போறோம். சாயேவ, இந்த ஜீவன் தான் முழிப்பு நிலையில நிறைய காரியங்கள் பண்றான். என்னென்ன கரோதி? ஸ்ரீ அன்னபானாதி விசித்திர போகி, நடக்கிறது, சாப்பிடுறது. அப்புறம் போகம்னு சொன்னாலே அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அனுபவிக்கிறதுங்கிறது எதனால வருது? காரியம் செய்தால்தான் அதுக்கான பலன் கிடைக்கும். ஏதாவது ஒரு காரியம் பண்ணும்போது அந்த காரியத்திற்கான ஒரு பலன். அந்த காரியத்திற்கு காரணமாக இருக்கிறது இச்சைங்கிறது அந்த இச்சையினால உந்தப்பட்டு நான் இந்த தேகம் அப்படின்னு அவன் ஐடென்டிஃபை பண்ணியிருந்ததால என்னை நான் திருப்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த தேகத்திற்கு என்னென்ன வேண்டிய விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கொடுத்து நான் என்னை, அவன் தேகம்னு கூட நினைக்கிறது இல்லை, நான் தான் இது அப்படின்னு நினைக்கிறதுனால he identifies himself with the body, so he has to keep himself happy. அதுதான் this is what he is feeling. So இது வேக்கிங் ஸ்டேட். ஜாகிரத் வேக்கிங் ஸ்டேட்ல அதுதான் பண்ணிட்டு இருக்கான். பாடியோட தான் இஸ் ஐடென்டிஃபை. அதுக்காக மைண்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ப்ரிடாமினன்ட்லி தேக ரட்சணத்துக்காக என்னென்ன வேணுமோ வேக்கிங் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால இஸ் டூயிங் எவ்ரி திங். அழறது, சிரிக்கிறது, துக்கப்படுறது, கோவப்படுறது, சந்தோஷப்படுறது, ஆனந்தப்படுறது, இதெல்லாம் தனக்கு பிளஷர் கொடுக்கறதோ அதெல்லாம் பண்றது, இந்த மாதிரியாக இஸ் டூயிங் இந்த ஜாகிரத அவஸ்தா. எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னா பல விதமான அனுபவங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் ஜாகிரத் அவஸ்தையில பண்றான். ஜாகிரத் அவஸ்தாங்கிறது ஸ்தூல சரீர சம்பந்தப்பட்டது. ஜாகிரத் அவஸ்தா கோஸ் அலாங் வித் ஸ்தூல சரீரா. அடுத்தவர் ஸ்வப்னே
सः जीवः सुखदुःखभुक्ताः स्वमायया कल्पितजीवलोके सुषुप्तिकाले सकले विलीने तमोभिभूतः सुखरूपमेति. அப்புறம் என்ன ஆகுது? ஜாகிரத அவஸ்தா. There he identifies with the ஸ்தூல சரீரா, எல்லா ஸ்தூல விஷயம். அப்புறம் he goes to sleep. அடுத்தது சொப்னத்தை பத்தி சொல்றார். சொப்னே சக ஜீவா, இந்த சகா இருக்கு இல்லையா, சகையேவ ஜீவகா அப்படின்னு முதல் மந்திரத்துல பாக்குறோம் இல்லையா, அது இட் இஸ் அ கண்டினியூஷன். சகையேவ ஜீவகாங்கிறது அதே ஜீவன் தான் அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக தான் அந்த சகா. சொப்னே ஜீவகா சுக துக்க புக்தா. Then you go to sleep. எல்லாருமே ஸ்ட்ரெயிட் அவே படுத்த உடனே கனவு லோகத்துக்கு போறது இல்லை, ட்ரீம் வேர்ல்டுக்கு போறது இல்லை, யாருமே கனவு காண்றது கிடையாது. அதெல்லாம் தூங்கிட்டு அந்த தூக்கத்துல இஸ் ஹாஃப் அவே, பாதி தூக்கத்துல கனவு காண்றவன் டீப் ஸ்லீப்ல டெஃபினட்டா இல்ல, வேக்கிங்லயும் இல்ல, இன்பிட்வீன் ஸ்டேட்ல he has a dream. And the swapna loke saha jiva saeva jivaha becomes the experiencer of pleasure and pain. Sukha dukkha bhokta, he becomes a sukha dukkha bhokta. Waking state he is a sukha dukkha bhokta தான். ஏன்னா அந்த தேக சம்பந்தப்பட்ட என்ன சுகங்கள் இருக்கோ என்ன துக்கம் இருக்கோ எல்லாத்தையுமே அவன் அனுபவிக்கிறான். சூரிய சரீர சம்பந்தப்பட்டது வேக்கிங் வேர்ல்டு இருக்கு. அப்போ சொப்பனத்துல என்ன துக்கம் இருக்கு? ஸ்வமாயையா கல்பித்த ஜீவலோகே, தன்னுடைய சொந்த மாயையினால் அவன் ஏற்படுத்தி கொண்ட அந்த லோகா, ஜீவனுடைய லோகா. இது அகைன் இங்க ஜீவலோகேன்னு சொல்லியிருக்கு. வேக்கிங் ஸ்டேட் இஸ் நாட் ஜீவலோகா. வேக்கிங் ஸ்டேட்ங்கிறது ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்ட லோகா. இது தன்னுடைய சொந்த மாயையால் தானே சிருஷ்டி செய்து கொண்ட ஒரு மாயையான ஒரு உலகம், ஜீவலோகா. சொப்னலோகத்தை ஜீவலோகம்னு அழகா சொல்றது. அந்த வேர்ல்ட் ஆல்சோ he experiences various pleasures and pains. அது எதனால வந்தது? தன் சொந்த மாயையாலேயே தானே ஏற்படுத்தி கொண்டதுதான். அதுக்கப்புறம் சுஷுப்தி காலை, சுஷுப்திங்கிறது டீப் ஸ்லீப், விலீனே. சுஷுப்தி காலத்துல என்ன ஆயிடுறது? மைண்ட் அவைலபிளா இல்ல. ட்ரீம் ஸ்டேட்டுங்கிறது ஸ்தூல சரீரா அண்ட் ட்ரீம். ஜாகிரத்துங்கிறது ஜாகிரத் இஸ் ஸ்தூல அண்ட் waking. சுஷுப்தி இஸ் deep sleep where the mind is not there. Swapnangadhu Sukshma Sharira and Sukshma Deha, mind. Sukshma Dehamna Manas. Sushupti Kale Viline. Vilinena enna aidrudhu? Time space eduvume illa. Swapnathiladu Swamayaya Kalpita Jeevalokathila time space irukku, ellame irukku. Panchabhutangal irukku, inshallah irukka, animals இருக்கு, ட்ரீஸ் இருக்கு, மவுண்டன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் ட்ரீம் வேர்ல்ட். சுஷுப்தி லோகத்துல, சுஷுப்தி காலத்துல இது எல்லாமே டிசால்வ் ஆயிடுது. ஆனந்த ஸ்வரூபமாக ஆகி இருக்கிறான். சுகம்தான் இருக்கு அங்க, இந்த துக்கம் இல்ல. மற்ற ரெண்டுலயும் சுக துக்கம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு, அந்த பல விதமான அனுபவங்கள் இருக்கு. ஆனா சுஷுப்தி காலத்துல ஆனந்தம் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த ஆனந்தம் எப்படி இருக்கு? ஜாகிரத அவஸ்தாலையும் சொப்னாவஸ்தாலையும் ஆனந்தம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஜாகிரத அவஸ்தால ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா, கனவுல வேற ஏதோ சுகமான ஒரு அனுபவம் வந்தா அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஆனா சுஷுப்தி காலத்துல டீப் ஸ்லீப்ங்கிறது ஆனந்த ஸ்வரூபமாக இருந்தாலும் அது அனுபவமாக இல்லையே தவிர அது ஸ்வரூபமாகவே இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நேரத்துல நான் ஞானிங்கிற அந்த ஞானம் இல்லை. அந்த பிரம்மன் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த ஞானம் அந்த நேரத்தில் இல்லாதவங்க அது தூக்கமாக இருக்கிறது. அது அவைலபிள் நாலேஜா இல்லை. ஆனா இதே எல்லாமே விலீனமாகி அவன் ஆனந்த ஸ்வரூபம் என்று தெரிந்து கொண்டால் அவன் ஞானியாக இருப்பான்.
அதுக்காக ஒரு ஞானிக்கு வந்து டைம் ஸ்பேஸ் எல்லாம் போயிடுறது, உலகம் மறைஞ்சு போயிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. நாட் லைக் மனோநாசம்லாம் இல்லை இங்க. மனசு அப்படியே போயிடுறது, மனசு கம்ப்ளீட்டா போயிடுது அப்படின்னு இல்லை. It only says that you are not subject to sukha dukkha. You're not living in your own projected world. You're not even wakingலே பார்த்தோம்னா we are living in a projected world தான். எதையுமே as it is பார்க்கறது இல்லை. நிறைய சோக்நாத் மோகம் இருக்கு இல்லையா? நானாவே பல விஷயங்களை இந்த வேக்கிங் ஸ்டேட்ல கூட கற்பனை பண்ணிக்கிறேன். I imagine too many things, I assume too many things and substitute myself. அதுவும் இருக்கு. But still ஜாகிரத் அண்ட் சொப்னாவஸ்தால இருக்கிற அந்த போயிட்டு போயிட்டு வரவும் இல்லாமல் ஆனந்த சுரூபமாகவே அவன் சுற்றுக்காலே இருக்கிறான். சரி, ஆனா அது அவனுக்கு தெரியல. அப்புறம் என்ன ஆயிடுது? அப்படியே ஆனந்தமா இருக்கானா? இல்ல. புனஷ்ட ஜன்மாந்தர கர்ம யோகா, பல ஜென்மங்களால பண்ணின கர்மத்தினால் அவனுடைய பிராரப்த கர்மம் என்ன ஆயிடுது? பகையவ ஜீவக ஸ்வபித்தி ஸ்வபிதி பிரபுத்தகா. இந்த இடத்துல ஸ்வபித்தின்னா தூங்குறதுன்னு அர்த்தம் இல்ல, வீழ்த்திக் கொள்கிறான். மறுபடியும் வீழ்த்தி கொண்டு இஸ் அவைலபிள் ஃபார் த வேக்கிங் வேர்ல்டு. மறுபடியும் ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தப்பட்டு மறுபடியும் அவன் இஸ் கெட்டிங் இன்டு ஆல் த இன்டராக்ஷன். எப்படி வந்து இந்த 3 அவஸ்தாவிலையும் இன்வேரியபிளா இருக்கிறது யாரு அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? தூங்கி எழுந்துக்கும் பொழுது ஐ ஸ்லெப்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நான் நல்லா தூங்கினேன், இல்லைன்னா நான் நல்லா தூங்கலப்பா அப்படின்னு சொல்றேன். நான் கனவு கண்டேன், கனவு என்னமா இருந்தது தெரியுமா? எழுந்துட்டோமேன்னு இருக்கு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. கனவு எப்படி இருந்தது தெரியுமா? பயங்கரமா இருந்தது, ரொம்ப நேரம் அப்படியே கத்தின்ண்டே இருந்தது, என்னென்னமோ ஆயிட்டு இருந்தது எல்லாம் பேசுறோம். இது ரெண்டையும் எப்போ பேசுறோம்? நல்லா தூங்கினேன், பயங்கர கனவு, நல்ல கனவு, சரியாவே தூங்கல, இதெல்லாம் எப்ப சொல்றோம்? இது எல்லாமே வேக்கிங்ல தான் சொல்றோம். தூங்கிட்டு இருக்கும் போதே நல்லா தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. தூங்குறியா? சொல்ல முடியாது. கனவு கண்டுட்டு இருக்கியானா சொல்ல முடியாது. பகல் கனவு கண்டுட்டு இருந்தா வேணா அப்ப கூட ஒத்துக்க மாட்டா யாரும் பகல் கனவு கண்டுட்டு இருக்கோம். அப்பவாதான் நீ கனவு காண்றேன்னு சொல்லி திட்டிருப்பாங்க. அவாவா வந்து ஒத்துக்கிறது கிடையாது. ஸோ இந்த 3த்துலயும் இன்னன் த்ரூவா இருக்கிறது சகையேவ ஜீவா. இந்த ஜீவன் முழித்துக் கொள்ளும் போது கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால, கர்ம சம்பந்தம்ங்கிறது என்ன? பாப புண்ணியம் இருக்கு. அவன் எத்தனையோ கர்மா செய்து அதுக்கான பலனை நிறைய சேர்த்து வச்சுருந்தான். சேர்த்து வச்ச பலனை எல்லாம் அனுபவிச்சாகணும் இல்லையா? அந்த கர்மாவே அவனை எழுப்பி விட்டுருது. அதனாலதான் தூங்க போய் ஒருத்தன் எழுந்துக்கிறான்னா கர்மா தான் எழுப்புது. தூக்கத்திலேயே இறந்து போயிட்டா கர்மா முடிஞ்சிடுது. அதனாலதான் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டை இன் ஸ்லீப். தூக்கத்திலேயே போயிட்டா போறோம், எழுந்துக்காம நல்ல சாவு வரணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பிரேயர். இன்னைக்கு சிவராத்திரி முடிஞ்சு இன்னைக்கு கேட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். மிருத்யுஞ்சய மந்திரம் என்ன சொல்றது? திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக்கம் இவ. உருவாருக்கம்ங்கிறது அந்த குக்கும்பர் இல்லைன்னா ஒட்டவர், இந்த கொடியில இருக்கிற அந்த எனி ஃப்ரூட்னு வச்சுக்கோங்க. வந்தத்துல இருந்து ஃப்ரூட் காயா இருக்கும்போது பறிக்கும் போது வலிக்கிறது, டிக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கு. இதே பழமா இருந்ததுன்னா தானாவே அதை விட்டு வந்துடுறது. உருவாறு கமிவ, வலிக்காம வந்தத்துல இருந்து என்னை விடுவிப்பாயாக அப்படின்னு ஒரு பிரேயர். மோட்சத்துக்கு கூட வலி இல்லாமல் மோட்சம், பந்தத்திலேருந்து வர்றது கூட வலிக்காமல் வரணும். ஏன்னா இந்த ஞானிக்கு அப்கோர்ஸ் அது இல்லை. இந்த சாதாரண மனிதர்களுக்கு இறக்கும் காலத்துல அந்த பாசம் பிடிச்சு இழுக்கிறது இல்லையா? என்னமோ மனசுல ஆசை இருக்கு, போவே மாட்டேங்குது. அந்த ஆசை இருக்கிறதுனாலதான் இழுத்துண்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாளே. இது என்னோட, நான் இதை உங்களுக்கு சொன்னேன்னான்னு தெரியல, என்னோட ஃப்ரெண்டோடைய ஒரு
ஐ திங்க் ஐ டோல்ட் யூ, அவங்க அப்பா தாத்தாவோ அப்பாவோ ரொம்ப காலமாக சாகாம ஹாஸ்பிட்டல்லயே இருந்திருக்கா. பட் தி டாக்டர் சேஸ் எவ்ரிதிங் ஹஸ் ஃபெயில்ட், பட் திஸ் பர்சன் வாஸ் நாட் லீவிங். சுத்தி இருக்கிற வாழ்க்கை அழுத்து போயிடுச்சு, எப்போ போவார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தே ஹேட் டு டூ சம் இது பிரச்சனை எல்லாம் பார்த்ததுல காவலியே விக்னம் இருக்குன்னு சொல்லி அந்த விக்னத்துக்காக ஒரு பூஜை பண்ணின அப்புறம் நீ பாசிட்டவே. ஸோ ஒரு மனுஷனோட மனசுல எது அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு கூட சமயத்துல தெரியறதில்ல. சம்திங் இஸ் ஹோல்டிங், ஹீ இஸ் ஹோல்டிங் ஆன் டு சம்திங் கூட இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறத அந்த ஜீவன் லேஸ்ல போகாம இருக்கிறத இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் ரொம்ப அனுகூலமா இருக்கு. மிருத்யுஞ்சய மந்திரம்ங்கிறது தீர்காயுசுக்காக அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். பட் பந்தத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக, இந்த பந்தத்துல இருந்து விடுவிக்கிறதுங்கிறது தேக பந்தத்திலேருந்து இந்த உலோக பந்தத்திலேருந்து இருக்கலாம். இல்ல ஒரு ஜீவன் வாழும் பொழுதே நான் எனக்கு ஜீவன் முக்தியாக இருக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த மந்திரமாகவும் அதை பார்க்கலாம். எப்படி வேணா அது பார்க்கலாம். திருவார்க்கம் ஏதோ பந்தநாத்ங்கிறது ரெண்டு விதத்திலையும் பார்க்கலாம். இந்த மாதிரி அவனுடைய கர்மா இருக்கிறதுனால he identifies again with his body. குளிச்சுக்கும் போது என்ன ஆகுது, அந்த கர்மா அவனை மறுபடியும் தேகத்தோட சம்பந்தப்படுத்து. அதனால தூங்கிட்டு இருக்கிறவாள ரொம்ப உழுக்காத, தூங்குறவாள பொறுமையா இழுக்கணும் அப்படின்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஷாக்கோட வந்துடக்கூடாது, ஷாக்கிங் கனெக்ஷன் வந்துடக்கூடாது. we do not know in what state that ஜீவா is அந்த நேரத்துல. அதனால உருக்காத அப்படின்னும் மிரட்டி எல்லாம் எழுப்பக்கூடாது, அமைதியா பிரியமா எழுப்பணும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் எழுந்துக்காதவள் என்ன பண்றது, பக்கெட் தண்ணி ஊற்றியாவது எழுப்ப வேண்டியது. இது சேம் ஜீவா goes to sleep சகஏவ ஜீவா, ஜாகிரத்துல இருக்கு சகஏவ ஜீவா, சுகதுக்க போக்தாவா சொப்னத்திலையும் இருக்கு ஜாகிரத்திலையும் இருக்கு சகஏவ ஜீவா, சுசுப்தி காலே சுகரூபம் ஏத்தி சகஏவ ஜீவா சொபிதி ட்ரீம்ஸ் அண்ட் தென் மறுபடியும் wakes up. இப்படியாக எல்லா அவஸ்தையிலையும் இருக்கிறது யாரு, அதே ஜீவன் தான். இதுதான் இந்த அவஸ்தாத்திரயம் மூலமாக சொல்றது. இந்த அவஸ்தாத்திரயத்தையே ஒரு விசாரமாக எடுத்துக்கிறது. சேர்னிங் சொன்னோம் இல்லையா. So who is there in the waking, dream and sleep? I am there in and through. சாதாரண அனுபவம் எப்படி, தூங்கினோமா எழுந்தோமா மற்ற காரியத்தை பார்த்தோமா, ஓகே, எனக்கும் தூக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியும், தூங்கி முடிஞ்ச அப்புறம் சொப்னம் கண்டா அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியும், இது மூணுமே ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமாக ஒருத்தருக்கு வாழ்க்கையில நடந்தது. அந்த மாதிரி இனிமே லைஃப் வச்சுக்காத. Who is the one who is in and through? The in and through இருக்கிறவன் தான் அந்த பரமாத்மா. That is you. You are that person who is in and through all the experience. So you are just having an experience of this. ஸ்லீப்புங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரீமுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் வேக்கிங்கிறதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். மூணுமே ஒரு நிலை. ஸ்டேட்னா என்ன, அவஸ்தா. அவஸ்தானா நம்ம ஒரே அவஸ்தையா இருக்குங்கிறோம் இல்லையா, என்ன அவஸ்தை வேண்டி கிடக்கு. அவஸ்தைனா என்ன நிலை அப்படின்னு அர்த்தம். என்ன நிலைமை நமக்கு, இப்படி ஒரு நிலைமையான்னு கேட்கிறோமே, அதே சம்ஸ்கிருதத்துல கேட்டா என்ன அவஸ்தை இது அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல சொன்னாலும் தமிழ்ல சொன்னாலும் அதுக்கு பேர் நிலை. இப்படி ஒரு நிலை எனக்கா, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு அவஸ்தை. அவஸ்தைனா துக்கம்னு எடுத்துட்டு இருக்கோம் சாதாரணமா. பட் எனி ஸ்டேட் இஸ் அ அவஸ்தா. Then what happens? Next mantra. புரத்ரயே கிரீடதி யஸ்ச ஜீவஹ ததஸ்து ஜாதம் சகலம் விசித்திரம். புரத்ரயே கிரீடதி யஸ்ச ஜீவஹ ததஸ்து ஜாதம் சகலம் விசித்திரம். ஆதாரமானந்தமகண்டபோதம் யஸ்மின் லயம் யாதி புரத்ரயஞ்ச. இந்த புரத்ரயம்னா இந்த மூணு பேர் தான் சொல்றது. இந்த திரிபுட்டி இருக்கு இல்லையா, சொப்ன ஜாகிரத் அண்ட் சுக்தி. இந்த புரத்ரயே கிரீடத்தி விளையாடுறதா அந்த ஜீவன். இந்த ஜீவா பிளேயிங். புறம்னா சாதாரணமா தேகம், ஒரு சிட்டி,
காஞ்சிபுரம், காந்திபுரம் சொல்றோம்ல. புறம்னா வசிக்கின்ற இடம். இந்த புறத்ரயம், இந்த 3 சிட்டி, ஸ்டேட், பிளேசஸ், அவஸ்தாத்ரய புரி. கிரீடதி, the jiva, the one who plays in all these states. Yaha cha jivaha, அதுல பாத்தீங்கன்னா யஹ ச ஜீவஹா இருக்கும். யஷ்சன்னு இருக்கு இல்லையா, யஹ ச ஜீவஹா. Who is referred as சஹஏவ. ப்ரீவியஸ் மந்திரத்துல எல்லாம் பார்த்தோம்ல, சஹஏவ ஜீவஹா, யஹ ஜீவஹா. கிரீடதி, ஏன் கிரீடத்தின்னு சொல்றோம்? கிரீடத்தி மீன்ஸ் யோனோ, சம்ஸ்கிருதம் படிக்கிறதுனால விளையாடுறான் அப்படிங்கிறது. ஏன்னா the waker is you, the dreamer is you, the sleeper is you. Okay, but you are not the waker, you are not the dreamer, you are not the sleeper, you are the one who is in and through all. எப்படி? ஸோ ஒரு பாட் இருக்கு, கிளே இருக்கு. Clay is in and through the pot. Clay can be without being a pot. The pot cannot be pot without being a clay. So, clay ki pot ki in and through irukkiradhu eduna clay. So, இந்த 3 எக்ஸ்பீரியன்ஸ்லயும் in and through all pervasive irukkiradhu yaru? Saheva Jivaha. From Sataha tu, from this jiva alone, so இங்க பாருங்க, சஹஏவ ஜீவஹா அப்படின்னு சொல்றதுனால இந்த அந்த continuation you have to notice in the all these verses. Sataha, from that jiva alone, from that jiva சொல்லும்போது இந்த இடத்துல ஆத்மாவை குறிக்கிறது. from that jiva சகலம் விசித்திரம் ஜாத்தம், இந்த விசித்திரமான உலகம் பிறக்கிறது. So see how the Upanishad is explaining. First வந்து ஜீவ சிருஷ்டியை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்வர சிருஷ்டியும் சேர்த்து பேசுறது. அப்ப முதல்ல ஒரு ஜீவனாக ஒருத்தன், நான் வந்து ஒரு ஜீவனாக இருக்கிறேன், ஜீவாத்மாக இருந்திருந்து நான் வந்து வேக்கிங்ல, ட்ரீம்ல, ஸ்லீப்ல இருக்கேன். ஓகே, என்னுடைய சொந்த மாயையினால நான் ஒரு ஜீவ லோகத்தை, அதாவது ஒரு சொப்ன லோகத்தை கிரியேட் பண்றேன். அதே ஜீவன் அபஹாத்து யார்? நான் ஜீவாத்மால இருந்து பரமாத்மாவுக்கு மாத்துறது. உபனிஷத் இஸ் சைலன்ட்லி கன்வெர்ட்டிங் இட் ஃப்ரம் த இண்டிவிஜுவல் டு த பிரம்மா. சஹேவ ஜீவஹா இந்த ஹோல் சிஸ்டமையும் கிரியேட் பண்ணிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சஹேவ பிரம்ம சிவா சைந்திர, யாரு? அந்த பண்டிதன். இந்த கொலு பொம்மையில ஒரு பொம்மை தான் கிளேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அதோட சத்தியம் வந்து எல்லாத்துடைய சத்தியமும் நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அப்ப அந்த கொலு பொம்மையில இருக்கிற மேல இருக்கிற இந்திரன், சிவன், பிரம்மா எல்லாருமே நான் தான். அகம் ஈஸ்வரகா. எப்படி? ஸ்வரூபதாக. ஸ்வரூபதாக மட்டும்தான் எடுத்துக்கணும் இங்க. அதுக்காக வந்து ஒரு ஞானி வந்து இன்னொரு உலகத்தை கிரியேட் பண்ண முடியுங்கிற அந்த மாதிரி அர்த்தத்துல இல்ல. ஞானி ரூபதாக பிரம்மன் ஈஸ்வரா சகையேவ. அப்ப என்ன ஆயிடுது? ஸ்வரூபத்தால் நானும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா இந்த உலகமே என்னால் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? The whole world is created by me. அதனாலதான் நம்ம கதையில எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அந்த உலகம் வந்து பகவானுடைய கனவு. இப்ப பகவான் முழிச்சுட்டாருன்னா அது பிரளயம். பகவான் தூங்கிட்டு இருக்காருன்னா பகவான் தூங்கும் போது உலகம் அழிந்து விடுகிறது. பகவான் முழித்து கொண்டு இருக்கும் பொழுது அது வேக்கிங்ல இருக்கு. ஆனா அது பகவானுடைய கனவுதான் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி கதைகள்லாம் புராணங்கள்ல சொல்றது இந்த மாதிரி வேதாந்தத்துல இருக்கிற விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக சின்ன சின்ன கதைகள்லாம் இந்த மாதிரி இருக்கு. அதே ஜீவன இடத்துல இருந்துதான் சகலம் விசித்திரம் ஜாத்தம். இந்த விதவிதமான இந்த விசித்திரம்னா நம்ம சாதாரணமா தமிழ்ல விசித்திரமான விசித்திரமா இருக்குல்ல, ஆச்சரியமா இருக்குல்ல, அப்படின்னு அன்காமன், நாட் காமன் அப்படிங்கிற அர்த்தத்துல விசித்திரத்தை யூஸ் பண்றோம். விசித்திரம்னா பலவிதமான விவிதம் ஆன உலகம் மேனிஃபெஸ்ட் ஆகுது. புறத்திரையே கிரீடத்தி யஷ்ச ஜீவஹ
அதுல இருந்தே இந்த மூன்று புரி திரிபுட்டியில எந்த ஜீவன் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோ, தூங்கிட்டு எழுந்து முடிச்சுட்டு போயிட்டு போயிட்டு வந்திருக்கோ, அதே ஜீவன்ல இருந்துதான் சகலம் உலகம் சித்தம் ஜாத்தம். ஜீவாத்மால இருந்துதான் ஜாகிரத் சொப்ன நித்ரா உலகம் பிறக்கிறது. பிறந்த பின்ன என்ன வருது? நீங்க இது ரெண்டையும் கண்டினியூஸா எடுத்துட்டு வரலாம். ஒண்ணு இண்டிவிஜுவல் லெவல்லையும் பார்க்கணும், அப்புறம் சமஷ்டியாகவும் இத கண்டினியூஸா எடுத்துட்டு வரணும். தென் பிறந்த பின் ஆதாரம் ஆனந்தம் அகண்ட போதம் எஸ்மின் லயம் யாதி புரத்ரயம். பிறந்துட்டா லோகம் பிறந்த அப்புறம் என்ன ஆயிடுது? எஸ்மின் லயம் யாத்தி, யாரிடத்தில் லயம் அறிகிறதோ, யாரிடத்திலிருந்து இது பிறந்ததோ அதுவே அவனிடத்திலேயே லயம் ஆகிவிடுகிறது. எது? இந்த விசித்திர ஜாத்தம் உலகம் யாரிடத்திலிருந்து பிறந்ததோ அவனிடத்திலேயே லயம் ஆகிவிடுகிறது. அப்ப அந்த லயமாகும் பொழுது அந்த ஸ்வரூபம் என்ன? யாரிடத்தில் பிறக்கிறதோ அதோடைய ஸ்வரூபமும், யாரிடத்தில் லயமாகிறதோ அதோடைய ஸ்வரூபம் ரெண்டும் ஒரே ஆளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே, சேம் திங். ஸோ அந்த சேம் vastu which we are talking about, from which it is born and from unto which it is getting dissolved, அதோடைய ஸ்வரூபம் என்ன? ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபம். இட் இஸ் நாட் விஷயானந்தம் இல்ல, விஷயங்களால் ஏற்படுகின்ற ஆனந்தம் இல்ல, இது ஸ்வரூபத்தாலேயே இருக்கின்ற ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த ஆனந்தம். அப்புறம் அந்த ஜீவன் எப்படிப்பட்டவன்? அகண்டம். கண்டம்னா டிவைடட், கண்டம் போட்டு கொடுக்கறது, விட்டு விட்டா போட்டு கொடுக்கறது. கண்டா மீன்ஸ் டிவைடட், அகண்டம் மீன்ஸ் அன்டிவைடட். அகண்ட போதம்னா அன்டிவைடட் அவேர்னஸ், போதம்னா அவேர்னஸ், அகண்ட போதம். ஆனந்தம் அகண்ட போதம். அன்டிவைடட் அவேர்னஸ்னா that which is in and through every perception. நம்ம கேனோபனிஷத் ஓகே போத விதித்தம் பார்த்தோம் இல்லையா? இன் அண்ட் த்ரூ எவ்ரி திங். அந்த மாதிரி அகண்டமாக இருக்கிறது. எப்படி ஒரு பாட்ல கிளே இஸ் இன் அண்ட் த்ரூ த பாட், neither inside the pot, outside the pot or away from the pot. It is in and through, all pervasive. அந்த மாதிரி அகண்ட போதம். அப்புறம் ஆதாரம். ஆதாரம்னா clay is the ஆதாரா for the pot. Pot cannot exist without clay. இந்த கிளேக்கு பாட்டுக்கு ஆதாரமா இருக்கிறது அந்த கிளேக்கு தான். எப்படி ஒரு ஷர்ட் அண்ட் ஃபேப்ரிக்கோ ஒரு வஸ்திரம் எடுத்திருந்தோம்னா அந்த வஸ்திரமாக இருக்கிறதுக்கு அந்த ஃபேப்ரிக் அதுதான் அதுக்கு காரணமாக இருக்குது. எல்லா ஃபேப்ரிக்கையும் ஒவ்வொன்றா பிச்சு எடுத்துட்டா அங்க வஸ்திரமே இல்லை. வஸ்திரம்னு நம்ம சொல்றதே ஆல் திஸ் ஃபேப்ரிக்கை தான். இப்போ ஆதாரம்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஈஸ்வரா இஸ் தி ஆதாரா. இந்த ஓங்காரம் தான் ஆதாரமாக இருக்கிறது. ஓங்காரம் சொல்லும் பொழுது யூ ரிமெம்பர் ஓம் அப்படின்னு அந்த புண்டரீகம் அந்த ஆதாரமாக வச்சு மெடிடேஷன் பண்ணும் பொழுது before you say om, what is there is silence. ஓம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் what is there is silence. சைலன்ஸ் ஆதாரமா வச்சுட்டு தான் சப்தம் வரும். அப்புறம் ஓம் சொல்லி முடிச்சப்பறம் என்ன இருக்கு? சைலன்ஸ் தான். Before there is silence and then there is சப்தா ஓங்காரா. அப்புறம் மறுபடியும் இந்த ஆதாரம்ங்கிறது இன்னும் திருவா இருக்கிறதுனாலதான் அந்த சப்தமே இருக்க முடியாது. இவங்க சப்தத்துக்கு ஆதாரமே மௌனம்தான், அமைதிதான். அமைதிதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. லைக் திஸ் இந்த ஆனந்த ஸ்வரூபம் அகண்ட போதம் அண்ட் ஆதாரம், இதுதான் அந்த ஜீவனுடைய ஸ்வரூபம். இதை ஆதாரமாக வைத்துக் கொண்டுதான் இந்த அத்தனை விசித்திர லோகமும் உற்பத்தி ஆகிறது. இதுல என்ன பாக்குறோம்?
all this diversity, the Vichitra Lokam is born out of Jiva. Okay? அவன்தான் இந்த 3 அவஸ்தைகளையும் கிரீடத்தில் விளையாடுகிறான். அது மட்டும் இல்ல, இந்த 3 வேர்ல்டும் அவனிடத்திலேயே ரிசால்வ் ஆகிவிடுகிறது. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஆதாரம், ஆனந்தம், அண்டபோதம். இப்படியாக இருக்கிற ஜீவனிடத்தில் பிறந்து இப்படியாக இருக்கின்ற ஜீவனிடத்தில் அது லயம் அடைகின்றது. இந்த இடத்துல ஜீவன் சொல்லும்போது ஆத்மா, நாட் தி இக்னரண்ட் எடுத்துக்கும் போது வெறும்னா இந்த 3. ஓகே, இதே ஞானியாக பார்க்கும்போது அவனிடத்திலேயே எல்லாம் லயமாகி வரும். ஈஸ்வரனை விட்டு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறது இந்த மந்த்ரா. புரியறதுன்னு நினைக்கிறேன். Definitely I think you will understand this. Pot is sustained, pot is born out of clay. Okay, manifestness of the pot is manifested from the clay. Clay la irundhu pot manifest ஆகும். clay la தான் pot sustain ஆகும். clay la தான் pot resolve ஆகும். What manifests and unmanifests is pot, not clay. Manifest ஆகி unmanifest ஆகுது இந்த pot தான். ஸோ இந்த ஜாகிரத்து, இந்த சொப்னா, இந்த ட்ரீம் தான் போயிட்டு வருது. ஆனா எப்பவுமே இருக்கிறது எது? அந்த கிளே, இந்த ஆத்மா. ஸோ கிளே மேனிஃபெஸ்ட் ஆகுது இல்லை, கிளே அன்மேனிஃபெஸ்ட் ஆகுதும் இல்லை. பாட்டு தான் மேனிஃபெஸ்ட் ஆகுது, பாட்டு தான் அன்மேனிஃபெஸ்ட் ஆகுது. அகம் ஆத்மா இதுக்கு ஆதாரமாக இருக்குது. கிளே இதுக்கு இந்த போயிட்டு வருது இல்லையா, மேனிஃபெஸ்ட் ஆகி அன்மேனிஃபெஸ்ட் ஆகி மேனிஃபெஸ்ட் ஆகி அன்மேனிஃபெஸ்ட் ஆகி ஆகும்பொழுது போயிட்டு வர்றதுக்கு ஆதாரமா என்ன இருக்கு? இந்த ஆத்மா இருக்கிறது. அகம் ஆத்மா, அகம் ஆத்மா ஆதாரம், ஆனந்தம், அகண்ட போதம். என்னிடத்துல இருந்துதான் இது மேனிஃபெஸ்ட் ஆகுது, என்னிடத்துல இருந்துதான் அது, என்னிடத்தில் தான் அது லயம் அடைகிறது. அஹ ஏவ ஜீவஹ ஸ்ரீடதி ததஹது ஜாதம் புரத்ரயம். ஓகே, இப்ப புரியுறதா லிங்க் உங்களுக்கு? யஸ்மின் லயம் யாதி புரத்ரயம். இது 3யும் வேற மந்திரத்துல இருந்து இதை கண்டினியூஸா எடுத்துட்டோம்னா the meaning becomes complete. The term யஸ்மின் அப்படின்னா இந்த இடத்துல ஏகாத்மா, மயி, the ஜீவாத்மா who is not other than பரமாத்மா. என்னிடத்திலிருந்துதான் இந்த வேக்கிங்கே அதுக்காக இந்த வேக்கிங் இல்யூஷன் சொல்ல முடியாது. இந்த வேக்கிங்க்கு சத்தியம் இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இட் இஸ் நாட் சத்தியம், இட் இஸ் மித்யா. ஏன்னா சத்தியமாக இருந்தால் எப்பொழுதுமே போகாத விஷயமாக, எப்பொழுதுமே நிலையான ஒரு விஷயமாக இருந்தால் அது எனக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்கணும். இந்த வேக்கிங் எனக்கு ட்ரீம்ல அவைலபிளா இல்லை, இந்த ஸ்தூலம் எனக்கு ட்ரீம்லயோ சுஷுப்திலயோ அவைலபிளா இல்லை. அப்படின்னா இந்த வேக்கிங் இட்ஸ் நாட் ட்ரூ. பட் ஐ சீம் டு பி இன் அண்ட் த்ரூ. நான் தான் போயிட்டு வரேன், ஆனா இது ஐ மீன் நான் எப்பவுமே இருக்கேன், ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு வந்துட்டு போயிட்டு வர்ற எதுவுமே சத்தியம் இல்லை. நிலையாக எது இருக்கிறதோ இதுதான் சத்தியம். தட் இஸ் வாட் திஸ் மந்த்ரா இஸ் டெல்லிங் us. ஸோ இந்த வரப்போற மந்திரம்லாம் மகா வாக்கியத்தை, அந்த சேர்னிங் சொன்னோம் இல்லையா, மகா வாக்கியத்தை சேர்ன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மகா வாக்கியத்தை குறிக்கிற மந்திரங்கள். இங்க என்ன பார்த்தோம்? யஸ்மின் லயம், ஏதஸ்மாத் ஜாத்தம், எதிலிருந்து பிறந்ததோ அதஹா ஜாத்தம் யஸ்மின் லயம், அதோட கண்டினியூஷன். ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹ மனஸ் சர்வேந்திரியான். ஒரு வேற ராகத்துல வருமா?
ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹ மனஹ சர்வேந்திரியாணி ச கம் வாயுர் ஜோதிர் ஆபஸ்ச பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. தஸ்மாத் ஏதஸ்மாத், ஏதஸ்மாத் means from this jivatma who is none other than Paramatma. ஏதஸ்மாத், இந்த பரமாத்மாவை தான் நம்ம முதல்ல இருக்க மந்திரங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த ஞானி, அந்த பண்டிதன் யாராக இருக்கிறான்? பூதயோனி, சமஸ்கிருதாட்சி, அகண்ட பூதம், ஆதாரம் அப்படிங்கிற வார்த்தைகளால் விவரிக்கப்பட்ட ஏதஸ்மா, என்னிடத்திலிருந்து, என்னிடத்திலிருந்து ஜாயதே பிறக்கிறது, பிறந்தது. வாட் இஸ் ஜாயதே? கம் வாயு, ஜோதிஹி, ஆபஹ, பிருத்திவி. என்னிடத்தில் முதல்ல நான் என்ன பண்றேன்? அந்த ஜீவன் பேசுறேன். அந்த ஆத்மா, அந்த ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா தான் இந்த ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா தான் அந்த பரமாத்மா. அந்த பரமாத்மா நவ் பிகம் இந்த ஜீவாத்மா, இந்த பரமாத்மா. சோ ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுங்கிற ஐக்கியத்தை அது வரைக்கும் அது இது தத்துவம் அப்படின்னு இருந்தத ஏகம், தத்துவம் அசி அப்படிங்கிற அந்த மகா வாக்கியத்தை இங்கு கொண்டு வரும். From the Jivatma everything is born. Who is that Jivatma? Is this Paramatma. That Paramatma is this Paramatma. Is from me, Etasmat, Jivatma. இனிமே ஜீவாத்மான்னு சொன்னா பரமாத்மான்னு புரிஞ்சுக்கு. என்னிடத்தில் இருந்துதான் இது எல்லாமே பிறந்திருக்கிறது. From this Bhutayoni, Panchabutas are born. அப்புறம் விஸ்வசிய தாரிணி. விஸ்வசிய தாரிணினா இந்த இடத்துல பூமாதேவின்னு, பூமின்னு. விஸ்வசிய தாரிணி எய்தர் இங்க பஞ்சபூதங்களை பத்தி பேசுறதுனால இட் இஸ் ரெஃபரிங் டு பிருத்திவி. இட் இஸ் சப்போர்ட் ஆஃப் த விஸ்வா. பஞ்சபூதா இன்க்ளூடிங் ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கிற இந்த பிருத்திவி. இங்க ஸ்தூல பூதத்தையும் எடுத்துக்கணும், சூக்ஷ்மத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும் பஞ்சபூதம்னு சொல்லும்போது. ஸோ ஃப்ரம் மீ அலோன் இஸ் பார்ன் திஸ் பஞ்சபூதா. அப்புறம் பிராணஹா, பஞ்ச பிராணஹா, பிராண அபான வியான உதான சமானா இருக்கு இல்லையா. பஞ்ச பிராணா இஸ் பார்ன் அவுட் ஆஃப் மீ. மனஹா, மன, புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாமே என்னிடத்திலிருந்து பிறந்தது. அப்புறம் இந்திரியா, பஞ்சேந்திரியங்கும் போது ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் சேர்ந்தது. கம் வாயு ஜோதி ஆபஸ்ச பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. சர்வேந்திரியாணி எல்லா இந்திரியங்கள். பிராணஹா மனஹா ஏதஸ்மாத் ஜாயதே. யஸ்மின் லயம் யாதி புரத்ரயம். இந்த புரத்ரயம் திரிபுடி யாரிடத்தில் லயம் அடைகிறதோ அவனிடத்திலேயே இது எல்லாமே பிறக்கிறது. இதுதான் தைத்திரியத்துல யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரம். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னிராபஹ, அப்யஸ்திரி, பிருத்திவியாத் ஓஷதயா, ஓஷதிவ்யோ அன்னம், அன்னாத் புருஷஹ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிரியேட்டட் திஸ். எதிலிருந்து இந்த உலகம் வந்ததோ, யதவா யதஹ இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி. யாரால் இந்த உலகம் சஸ்டெயின் ஆகுதோ அவனிடத்திலேயே எல்லாம் லயமாகி விடுகிறது. ஸோ தத் துவம் அப்படிங்கிறது இங்க சொல்றது. முதல்ல ஜீவன் ஆரம்பிச்சு பரமாத்மான்னு சொல்லிட்டு அந்த பரமாத்மாவும் இந்த ஜீவாத்மாவும் வேற இல்லை. யூ ஆர் தட் பரமாத்மா. உன்னிடத்திலிருந்துதான் எல்லாமே ஜாத்தம். உன்னால்தான் எல்லாம் சஸ்டெயின் ஆகுது. உன்னிடத்தில் தான் எல்லாம் ரிசால்வ் ஆகிறது அப்படிங்கிற மகா வாக்கியத்தை இங்க தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை இந்த மந்திரம் நமக்கு எடுத்து சொல்றது. எப்படி அதை எடுத்துக்கணும்னா ப்ரீவியஸ் வர்ஸ்ல யஸ்மாத் அப்படின்னு இருக்கு, அடுத்த வர்ஸ்ல தஸ்மாத் ஏதஸ்மாத் அப்படின்னு சொல்றது. இதுதான்
மகா வாக்கியத்தை குறிக்கிற அந்த தத்துவமசிங்கிறத குறிக்கிற. யத் பரம் பிரம்ம சர்வாத்மா விஸ்வஸ்ய ஆயதனம் மகத் சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம் நித்யம் தத் த்வமேவ த்வமேவ தத். யத் பரம் பிரம்ம, திஸ் பரபிரம்மா, நம்ம பிரம்மன்னு பேசுறோமே, என்னுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? சர்வாத்மா. பரபிரம்மா இஸ் சர்வாத்மா. இட் இஸ் ஆல் பர்வேசிவ். எல்லா பீயிங்ஸ்லயும் இருக்கிறது நாம் தான், அது சர்வாத்மா. இட் இஸ் சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம். சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம்னா சட்டிலஸ்ட் ஆஃப் தி சட்டில். சட்டிலர் சட்டில்னு நம்ம இந்த சிருஷ்டில சொல்ல முடியும்னா ஆகாஷம். ஆகாஷம் இஸ் வெரி சட்டில். சட்டிலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரியேஷன் இஸ் ஆகாஷம். ஆகாசத்தை டேஸ்ட் பண்ண முடியாது, ஆகாசத்தை டச் பண்ண முடியாது, ஆகாசத்தை கண்களால் பார்க்கிறோம். பட் ஆகாசம்னு நம்ம பார்த்தா கூட course it is objectified, but it is still the most subtlest form. எது subtlest நினைக்கிறோ அதை விட சூக்ஷ்மதரம். அப்படின்னா என்ன? ஆகாஷா is objectified by me as an object of my knowledge. ஆனா Brahman is subtler than that. அப்படின்னா it cannot be known as an object of my knowledge. It can only be my ஸ்வரூபா. அதனால சூக்ஷ்மதரம். It is அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம், அரசம், அகந்தம். அதனால it is சூக்ஷ்மதரம். Therefore it is பஞ்ச இந்திரிய அக்ராஹ்யம். பஞ்ச இந்திரியங்களுக்கும் இது என்று புலப்படாதது, அது சூக்ஷ்மதரம். It is the truth of everything. சர்வாத்மா. And மகத் அப்படின்னா, மகத்னா பிக், பெருசு. பிரம்மன் ரொம்ப பெருசு அப்படின்னா, பிரம்மன் பெருசுனா then it is subject to time space. பிரம்மன் பிருஹத்னா இந்த இடத்துல அப்படியே it is all pervasiveness தான் பிருஹத்னு சொல்லணும். விஸ்வஸ்ய ஆயதனம். விஸ்வஸ்ய ஆயதனம்னா ஆதாரம். ஓல் சிருஷ்டி. விஸ்வம்னு நம்ம சொல்லும்போது வெறும் பூமியை மட்டும் நினைக்க கூடாது. ஆல் த கேலக்சிஸ். தலையத்துக்கு பார்க்கும்போது ஆகாசத்துல என்னென்ன பாக்குறோமோ எல்லாமே, ஆகாசத்தையும் சேர்த்து, ஸ்பேஸையும் சேர்த்து, எல்லாத்துக்கும் இந்த ஹோல் சிருஷ்டிக்கு விஸ்வஸ்ய ஆயத்தனம். அண்ட் இட் இஸ் மஹத், இட் இஸ் பிக். அண்ட் நித்தியம். நித்தியம்ங்கிறது இந்த இடத்துல இஸ் நாட் டைம் பவுண்ட், காலத்துக்கு உட்பட்டது அல்ல. காலத்தையே சிருஷ்டி செய்தது, காலமும் சிருஷ்டி செய்யப்பட்டது. இப்போ டீப் ஸ்லீப்ல இருக்கும். டீப் ஸ்லீப்ல நமக்கு டைம் தெரியறதா? டைம் ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. தென் யூ ட்ரீம். இந்த ட்ரீம் வேர்ல்டுல தான் டைம் ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறது. ட்ரீம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரீம்க்கு டைம் இல்லை. டீப் ஸ்லீப்ல டைமே இல்லை. We cannot say at this particular time I had a dream சொல்ல முடியாது. அந்த ட்ரீம்ல நத்திங் இஸ் அவைலபிள். மேனிஃபெஸ்ட் ஆகுது. என்ன மேனிஃபெஸ்ட் ஆகுது? டைம், ஸ்பேஸ் எல்லாமே அந்த வேர்ல்டு. along with that everything is manifesting. அந்த தூக்கத்துல இருக்கிற அந்த ஆத்மா, டீப் ஸ்லீப்ல இருக்கிறவனுக்கு டைம் ஸ்பேஸ் கிடையாது. இட்ஸ் நாட் சப்ஜெக்ட் டு டைம் அண்ட் ஸ்பேஸ். அதுதான் பரமாத்மா. இந்த பரமாத்மா, தட் பிரம்ம, மகத் பிரம்ம, இட்ஸ் நாட் பவுண்ட் பை டைம், இட் இஸ் நாட் பவுண்ட் பை ஸ்பேஸ். அதான் நித்தியம்ங்கிறது. தத் ஸ்வமேவ. The mantra is starting with what? Yat param brahma sarvatma tat swameva. அப்புறம் மறுபடியும் என்ன சொல்றது? ஸ்வமேவ தத். ரெண்டு தடவை இருக்கு. தத் ஸ்வமேவ, ஸ்வமேவ தத். ஏன் இந்த மாதிரி ரெண்டு தடவை சொல்லணும்? தத் ஸ்வமேவன்னு ஒரு தடவை சொல்லி முடிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் அது ரெண்டு தடவை சொல்லணும்னா, தத் ஸ்வமேவனா that you are. You are that Brahma. Okay.
Tat Brahma Tvam. That Brahma you are. Oh, that Brahma I am. Maybe Brahma is not me. அப்படின்னு வந்துடக்கூடாது. No, no, you are also that and that is also you. ரெண்டுமே ஐக்கியம், வேற வேற இல்ல. தத்துவமேவ துவமேவ தத் அப்படின்னு 2 தடவையா அதை சொல்றேன். பிரிச்சு பார்த்துடக்கூடாதுங்கிற ஒரு அந்த சந்தேகமும் ஒரு ஜீவனுடைய மைண்ட்ல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, சிஷ்யனுடைய மைண்ட்ல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக துவமேவ தத் ததேவ துவம். Both are not separate from each other. இந்த ஐக்கியத்தை குறிக்கிறதுனால you are all pervasive and you are indeed that. You are that Brahman. That Brahman is you. You are that Brahman. That Brahman is you. அப்படின்னு இந்த மகா வாக்கிய விசாரத்தை நமக்கு இந்த மசனத்துக்கு அப்புறம் அரணி வச்சு மசனம் பண்ணினதுக்கு அப்புறம் இத சொல்றாரு. இங்க திருப்புட்டியை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கறதுனால இந்த திருப்புட்டிய நம்ம ஒரு ஜீவனுடைய லெவல்ல இருந்தும் பார்க்கணும், மகத் ஸ்வரூப லெவத்துல இருந்தும் பிரம்மன்கிற அந்த ஸ்வரூபத்தாகவும் நம்ம பார்க்கணும், ஈஸ்வரனாகவும் பார்க்கணும். என்னிடத்துல ஒரு ஜீவனாக இருக்கும்போது இந்த 3 எக்ஸ்பீரியன்ஸ், என்னிடத்துல இருந்து எல்லாம் பிறக்கிறது, என்னிடத்திலேயே எல்லாம் லயமாகும். பிரம்மனிடத்துல இருந்து எல்லாம் பிறக்கிறது, பிரம்மனிடத்திலேயே எல்லாம் லயமாக இருந்தது. மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் அன்மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் போயிட்டு போயிட்டு வருது. உலகம் தான் போயிட்டு போயிட்டு வருதே தவிர பிரம்மன் போயிட்டு போயிட்டு வருவதில்லை, ஈஸ்வரன் போயிட்டு போயிட்டு வருவதில்லை, நான் போய் வருவதில்லை. நான் நானாகவே இருக்கிறேன், நான் எப்பவும் மாறாமலே இருக்கிறேன். நான் இந்த ஒவ்வொரு 3 நிலையிலையும் இருக்கிறேன். இந்த நிலைதான் போயிட்டு போயிட்டு வருகிறதே தவிர நான் மாறாமல் இருக்கிறேன், நித்தியமாக இருக்கிறேன். ஸோ நான் தான் சத்தியம். இந்த போயிட்டு போயிட்டு வருகின்ற இந்த உலகம், இந்த அனுபவம் இருக்கேன், ஸ்லீப், வேக்கிங், ட்ரீம், அது மித்யா. இட்ஸ் நாட் தேர் ஆல் த டைம். அதே மாதிரிதான் ஈஸ்வர சிருஷ்டியாக இருக்கிற இந்த உலகமும் இது மித்யாதான், இது சத்தியம் அல்ல அப்படின்னு நான் தெரிஞ்சிருந்தால் நான் ஞானி. நான் ஞானி, பண்டிதன் அப்படிங்கிறவன் தன்னையே ஈஸ்வரனாக பார்ப்பவன், தானே பிரம்மன் என்பதை அறிந்து கொண்டவன். ஸோ தமேவ ததேவத்வம் துவமேவ அப்படின்னு சொல்றது. ஃபர்தர் இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன். அடுத்து என்ன சொல்றது, அடுத்த மந்திரம் ஹவ் ஐ ஆம் தட் ஸ்வரூபா. அந்த ஸ்வரூபம்ங்கிறது நான் எப்படி இது 3த்துக்கும் ஆதாரமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அடுத்த மந்திரத்துல இருந்து சொல்ல போறது. We will continue in the next class. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். Thank you.